அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 22ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எந்த மாநில அரசு விதான் சாதி என்ற ஏஐ அடிப்படையிலான சாட்பாட்டை அறிமுகப்படுத்தி உள்ளது? விதான் சாதி அப்படிங்கிற ஒரு ஏஐ சாட்பாட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிற மாநில அரசு எது? ஆன்சர் புதுச்சேரி. யூனியன் பிரதேசமாக இருக்கிற புதுச்சேரி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுற அந்த சட்டங்களாக இருக்கலாம், விதிகள், கேள்வி பதில் நேர தகவல்களை எளிதாக நம்ம தேடி எடுக்க உதவுறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. சட்டமன்ற நடைமுறைகளை டிஜிட்டல் மயமாக்கி காகிதமில்லா நிர்வாகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இந்தியாவோட முதல் காகிதமில்லா சட்டமன்றம்னா நாகாலாந்து தான். ஓகேங்களா? புதுச்சேரி யூனியன் பிரதேசம் அப்படின்னாலும் அங்கே அதுக்குன்னு ஒரு தனி சட்டமன்றமே செயல்படுது முதல்வரோட. ஓகேங்களா? இது எதன் மூலம் அமைச்சிருக்காங்கன்னா 239 ஏவின் கீழ் அங்கே ஒரு சட்டமன்றம் முதல்வர் இருப்பாங்க. மற்ற யூனியன் பிரதேசத்துக்குலாம் அந்த சிறப்பு இல்லை. டெல்லிக்கும் இதுக்கும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மத்திய அரசு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா விதான் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இதுவும் கொண்டு வந்திருக்காங்க புதுச்சேரி அரசு. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவோட முதன்மை ஜவுளி ஏற்றுமதி மாநிலமாக உருவெடுத்திருக்கிற மாநிலம் எது? ஆன்சர் என்ன? தமிழ்நாடு தான் 2024-25 நிதியாண்டுக்கானதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? இந்தியா முழுவதிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுற ஆயத்த ஆடைகளில் சுமார் 30% மேலே தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. அதையும் குறிப்பாக திருப்பூர் தான் இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியாவோட பின்னலாடை தலைநகரம் அப்படின்னு அது அழைக்கப்படுது. ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற இந்த பெரிய பெரிய நாடுகளில் இருக்கிற பிராண்டுகள் அனைத்தையுமே இங்கே தான் அவங்களுடைய ஆடையை இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த நூற்பு ஆலைகளோட எண்ணிக்கை மற்றும் தரம், ஜவுளி தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை தடையின்றி கோயம்புத்தூர் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இது தென்னிந்தியாவோட மான்செஸ்டர்னு அழைக்கப்படுற நகரம். இதனால தான் ஏற்றுமதி அதிகமாக இருக்குது. உலக தண்ணீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது? உலக தண்ணீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுதுன்னா மார்ச் 22ஆம் தேதி வேர்ல்டு வாட்டர் டே அப்படிங்கிறது. அதாவது நன்னீரோட முக்கியத்துவத்தை உலகிற்கு நம்ம உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கி நீடித்த நிலையான மேலாண்மையை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஐநா சபை இந்த தினத்தை கடைபிடிக்குது. 1992 பிரேசிலோட ரியோடி ஜெனீரோ நடைபெற்ற மாநாட்டிற்கு பிறகு தான் 1993 இந்த தண்ணீர் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்து பாருங்கள். மார்ச் 2020 இந்திய இராணுவத்தோட அமோக் ஜாவ்லா பயிற்சி எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமோக் ஜாவ்லா அப்படிங்கிற இந்த பயிற்சி எந்த மாநிலத்தில் நடந்துச்சு? ராஜஸ்தான் மாநிலத்தில் நடக்குது. இது எதுக்காகனா இந்திய இராணுவம் தனது போர் திறனை மேம்படுத்துறதுக்கும் நவீன ஆயுதங்களை பரிசோதிக்கிறதுக்காகவும் இதை நடத்துகிறாங்க. இது அது மட்டும் இல்லாமல் இந்த தரப்படை, விமானப்படை ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பை சோதிக்கிறதுக்கும் இரவு நேர போர் திறனை அதிகரிக்கிறதுக்காகவும் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குறைந்த கார்பன் உமிழ்வு கொண்ட எஃகு தயாரிப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்க டாடா ஸ்டீல் எந்த கல்வி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க? குறைந்த கார்பன் உமிழ்வு கொண்ட எஃகு தயாரிப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுக்காக எந்த கல்வி நிறுவனத்தோட டாடா ஸ்டீல் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா பெய்ஜிங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தோடு தான். யூனிவர்சிட்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பீஜிங். ஓகேங்களா? யூஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது பசுமை எஃகு அப்படின்னு சொல்லப்படுறது இருக்குல்ல, பொதுவாக எஃகு தயாரிக்கும் போது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும். அதனால தான் காற்று மாசுபடுது. இதை தவிர்க்கிறதுக்காக நிலக்கு வரிக்கு பதிலாக ஹைட்ரஜன் அல்லது மின்சாரத்தை பயன்படுத்தி எஃகு தயாரிக்கிற முறையை மேம்படுத்த தான் இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏன் இந்த சீனாவோட இந்த பல்கலைக்கழகத்தை தேர்வு செஞ்சாங்கன்னா, இது உலக அளவில் உலோகவியல் மற்றும் எஃகு தயாரிப்பு ஆராய்ச்சியில் முதன்மையாக திகழுது இந்த பெய்ஜிங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கிறது. டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்தியாவோட பழமையான மற்றும் மிகப்பெரிய எஃகு நிறுவனமாக இருக்குது. இதோட தலைமையிடம் ஜாம்ஷெட்பூரில் இருக்குது தலைமையிடம். ஸோ கார்பன் நியூட்ராலிட்டி அப்படிங்கிறத இந்தியா 2070க்குள்ளே இலக்கு வச்சுருக்காங்க. அதாவது கார்பன் நடுநிலையை அடையணும் அப்படின்னா 2070க்குள்ளே நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு இலக்கு இந்தியா கிட்டே இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவை நம்ம முடிக்கிறோம். ஸோ
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவு உங்களோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.